என்ன சொல்லணும் அதுக்கு? என்ன அதுக்கு என்ன இப்ப? அதனாலதான் சார் அந்த ஒரு ஒரு அதிருப்தினால தான் எல்லாருமே வந்து அதிமுக இணைகிறாங்க. சோ அதுல ஒரு தமிழர் பார்க்கும்போது இப்போதைக்கு அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும்ல. என்ன உங்களுக்கு என்ன சாய்ஸ் இல்லை? ஒரு தமிழ் தேசியவாதியை தமிழ் தேசிய அரசியல கட்டமைக்கிறதா உங்க வேலை. திமுக ஜெயிச்சா என்ன, அதிமுக ஜெயிச்சா உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க தமிழ் தேசிய அரசியல பேசுறீங்க, திராவிடத்தை வீழ்த்தணும், அதுக்கான வேலையை களத்துல ஒர்க் பண்ணுங்க. அப்படி பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களுமே தமிழ் தேசிய கொள்கையில பின்பற்றி வந்தாங்க. அந்த கொள்கையில வளர்ந்து அந்த கட்சியில வளர்ந்தவங்க தான் காளியம்மாள் அவர்கள். சரி, இப்போ அவன் அந்த போய் சேர்ந்திருக்கு, அதிமுக சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? வேற வழி இல்லாம சேர்ந்திருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அது நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவங்க இஷ்டம். அவங்க போய் சேர்றாங்க, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா நான் சொல்ல வருது என்னன்னா, நீங்க போய் சேர்ந்தாச்சுன்னா நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா ஒரு தமிழ் தேசிய கட்சியில போய் நான் சேர்ந்தேன்னு சொல்ல முடியாது. அது ஒரு திராவிட கட்சி, நீங்க திராவிடத்தை எதிராக அங்க போய் சேர முடியும், அவ்வளவுதான். சோ இப்ப நிறைய பேருக்கு தமிழ் தேசியத்து மேல நம்பிக்கை போயிருது. ஒரு பாயிண்ட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், ஒன்னும் ஜெயிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அது அவங்க விருப்பம். நின்று இதே இடத்துலதான் நிக்கணும்னு சில பேருக்கு விருப்பம்னா அவங்க நிக்கலாம். இந்த அரசியலை நோக்கி இங்கேயே பயணம் பண்ணலாம், அது ஒருத்தவங்களோட விருப்பம். ஆனா நான் சொல்றது என்ன, நீங்க எதுவா வேணாலும் இருங்க, ஆனா என்ன பண்றோன்றது நம்ம மக்கள்கிட்ட தெளிவா சொல்லணும்ல. இப்ப கேப்ரியல் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்றத நான் கிளியரா சொல்லணும். நான் பாட்டுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு நான் இன்னொன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால இந்த விஷயத்த பேசுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார்.